வணக்கம் நேயர்களே, இன்றைய ஆலோசனை நேரத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் அறிவு திறனை மேம்படுத்துவது குறித்து இன்று கர்ப்பகால உளநல ஆலோசகர் கல்யாணி சுப்பிரமணிய ராஜா அவர்கள் விளக்கம் அளிக்க உள்ளார். பொதுவாக குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதை எப்படி அந்த அறிவு திறனை மேம்படுத்துவதுன்னு பற்றி பல பேசியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு கருவில் இருக்கும் குழந்தையை எப்படி அந்த அறிவு திறனை மேம்படுத்தலாம், இதற்கு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படின்றத பற்றி மேடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். மேடம், பழங்கால கதைகள்லையும் புராண கதைகள்லையும் பல இதுலேயும் இதிகாச புராணங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் ஓரளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது. இப்போ குழந்தை வயத்தில் இருக்கும்பொழுதே அந்த கர்ப்ப காலத்திலே அதற்கு ஒரு அறிவுத்திறனை மேம்படுத்த முடியும் அப்படின்ட்டு அந்த காலத்தில் பேசப்பட்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு அது எப்படி எந்த அளவுக்கு விஞ்ஞான முயற்சியில் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கணும்? கண்டிப்பாக நல்ல கேள்வி சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி நம்ம இதிகாச புராணங்கள் எதுவுமே இல்லாதது கிடையாது. அபிமன்யுலேருந்து பக்த பிரகலாதன் இருந்து நாட் ஓன்லி நம்ம ஹிந்துயிசம் மட்டும் கிடையாது, கிறிஸ்டியானிட்டி எல்லா இடத்துலையுமே கூட நிறைய நல்ல விஷயங்கள் கர்ப்ப காலத்துல அந்த பெண்கள் எடுத்துக்கிட்ட நல்ல விஷயங்கள் எப்படி பிரதிபலிச்சிருக்குங்கிறது இருந்துட்டு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ பார்த்தோம்னாக்கா இப்போ சயின்டிஃபிக்காக நிறையவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் அந்த கருவில் இருக்கும்போது குழந்தைக்கு தாயார் மனநிலை எப்படியெல்லாம் பாதிக்குது, அந்த நேரத்தில் குழந்தை எவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அவள் ரிசீவ் பண்ணிக்கிறது எப்படி அவங்க அறிவாகவும் திறமையாகவும் வெளிவருது அப்படிங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு சார். நீங்கள் அப்போ ஹிஸ்டாரிக்கல்ல சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல்ல இருந்த மாதிரி இப்பயும் கூட நிறைய ஒவ்வொருத்தங்களாம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு எக்ஸாம்பிளா நம்ம பேசலாம். டாக்டர், பொதுவாக ஒரு பெண் கருவுற்றிருக்கிறாள் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த குடும்பமே குதூகலத்தோட காணப்படுகிறது. கண்டிப்பா சார். ரைட் ஃப்ரம் த டே ஒன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை, அவங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். நிச்சயமா அந்த பெண்ணுக்கு முதல் குழந்தை கேட்கவே வேணும், தலையில வச்சு கொண்டாடுவாங்க எந்த வீட்லயா இருந்தாலும். அப்போ அவங்க உடல் நலத்துல அந்த அளவுக்கு அக்கறை செலுத்துவாங்க. அந்த குழந்தை நல்ல திடகாத்திரமா வளரணும், நல்ல ஒரு இதுவாக குழந்தை பேர் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி உள்ள குழந்தையின் வளர்ச்சி ஒரு மாறுபட்டு கொண்டே இருக்கும். அப்போ ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடைவேளை விட்டு அந்த குழந்தை நன்றாக வளர்கிறதா, இதயம் நன்றாக இயங்குகிறதா, இல்லை வளர்ச்சிகள் சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த அறிவுத்திறனை மேம்படுத்துவது எந்த இதுலேருந்து ஆரம்பிக்கணும்? அதில் உங்களுக்கு நல்ல கேள்வி சார். அறிவுத்திறனை மேம்படுத்துறது அப்படிங்கிறது 4வது மாசத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஏன் அது 4வது மாசத்துலன்னு சொல்றீங்க? அது எம்ப்ரியோவை அந்த கருவானது அந்த ஃபீட்டஸ் ஸ்டேஜுக்கு போக முன்னாடி அது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா என்ன ஆனாலும் சரி, ஒரு அபார்ஷன் ஏதாவது ஆனாலும் கூட ஒரு 3 months 4 months தான் ஆகும். எப்போ அது எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல இருந்து ஃபீட்டஸ் ஸ்டேஜுக்கு மாறிடுச்சோ அப்பயே அது கரு நல்ல வளர்ச்சிக்கு ஆரம்பமாயிடுது. அப்ப 4வது மாசத்துல இருந்து தான் ஒரு நிமிஷத்துக்கு 2,50,000 நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒரு நிமிடத்திற்கு 2,50,000 நியூரான்ஸ் ஃபார்ம் ஆகுது. சோ இந்த நியூரான்ஸ் டே டு டே மந்த் பை மந்த் நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். கிட்டத்தட்ட 8 லட்சம் 9 லட்சம் 10 லட்சம்னு நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. காலத்துல ஒரு லட்சாதிபதியை உருவாக்குறதுக்கு இந்த நியூரான்ஸ் ஒரு பெரிய இதுவா இருக்கும். கண்டிப்பா சார். நாட் ஓன்லி லட்சாதிபதி, லட்சம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாமே பேசிக்கா இந்த கருவுல உற்பத்தி ஆகிற இந்த செல்ஸ் வச்சுதான் சார் இருக்கு. இது எப்படி சொல்லணும்னா மேலும் இதை பத்தி பேசுவோம் டாக்டர். முதல் காலர் எந்த ஒரு அறிவு பசியோடு காய்ட்டு இருக்கார் பாப்போம். வணக்கம், ஆலோசனை நேரம். டாக்டர் கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. எந்த ஊர்ல பேசுறீங்கம்மா நீங்க? நாங்க நெற்குன்றத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்கம்மா. நெற்குன்றத்துல இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 2 பொண்ணு இருக்குங்க. சரிங்க. 3வது குழந்தை பையன் பிறந்தது. சரிங்க. 8 மாசத்துல பிறந்து இறந்துடுச்சு. 8 மாசத்துல? ஓகே. 8 மாசத்துல குறப்பிரசவமா இறந்துடுச்சு. சரிங்க. எனக்கு இந்த மூட்டு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு 3 வருஷமா இருக்குது. ஜிஹெச்ல மாத்திரை சாப்பிட்டுட்டு வரேன். சரிங்கம்மா. அது அந்த குழந்தை இருக்கும்போது நான் மாத்திரை சாப்பிட்டதுனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு, குழந்தை பிறந்து இறந்துடுச்சு அப்படின்ட்டாங்க. அது பிறந்து இப்போ 1.25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் 2 மாசம் கன்சீவா இருக்கிறேன். இப்போ அந்த மாத்திரை நான் போடுறது இல்லை இப்போ 2 மாசமா. அம்மா, நீங்க எந்த பிரச்சனையினால நீங்க மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க மருத்துவர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? நான் மூட்டு ப்ராப்ளத்துக்கோசம் எடுத்துட்டேன். இப்போ கன்சீவா இருக்கிறேன். இப்ப கன்சீவா எத்தனை மாசமா இருக்கீங்கம்மா? 2 மாசம் இருக்கிறேன். சரி, 2 மாசமா இருக்கீங்க. இப்போ இந்த குழந்தைய நீங்க எப்படி ஒரு அறிவுத்திறனை மேம்படுத்தலாம்ன்ற ஒரு கேள்வியோட வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. ரொம்ப சந்தோஷம். பயமா இருக்கு எனக்கு. ஓகே.
உங்களுக்கு நான் பதில் சொல்றேன்மா. அதாவது முதல்ல இந்த பயத்தை முதல்ல தூக்கி போட்டுடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இந்த பயம் தான் வந்து இந்த குழந்தையோட வளர்ச்சியோட தடைக்கு இதுதான் முக்கிய காரணம். நான் எப்படி சொல்றேன்னாக்கா, நீங்க வயிற்றுல இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து தனிப்பட்ட ஒரு குழந்தை கிடையாது. எப்படி நீங்க வந்து பயந்தா உங்க உறுப்பு ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை துடிக்கிறது, 140 தடவை துடிக்குது. அப்ப பயம்ங்கிறது உங்க மனசுல வர்ற பயம்ங்கிறது உடம்ப பாதிக்குது. அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையும் வெளியே வந்து தனியா சுவாசம் பண்ற வரைக்கும் அது வந்து உங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பு தான். எப்படி நீங்க பயந்தா உங்க ஹார்ட் அப்படி துடிக்குதோ, அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு செயலும் செய்யும் போது பயந்தா பதறினா மற்ற விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற அந்த கார்டிசான்ங்கிற சுரப்பு என்ன ஆகும்னா அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணும். தெரிஞ்சோ தெரியாமலோ லாஸ்ட் நீங்க கன்சீவா இருக்கும்போது கூட இந்த மாதிரி நிறைய பயங்கள் மற்ற மாதிரி விஷயங்கள் உங்களை பாதிச்சதுனால தான் அதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு சொல்றேன். ஸோ முதல்ல நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, அந்த குழந்தை வந்து நாளைக்கு வெளியே வந்து தனியா வாழப்போற அற்புதமான ஒரு குழந்தை. ஸோ அதை நல்லா பார்த்துக்க வேண்டியது, சந்தோஷமா வச்சுட்டு அந்த குழந்தை நல்லா கொண்டு வர வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்க பழகிக்கோங்கம்மா. சந்தோஷம் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் டாக்டர். அதை வந்து ஒரு நடைமுறை பயிற்சியில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து நிச்சயமாக டே டு டே வந்து பண்ண முடியும். நீங்கள் சொன்னீங்க ஒரு 2 லட்சம் நியூரான்ஸ் வந்து முதல்ல ஒரு இதுவாகுது அந்த 4வது மாதத்துலேருந்து சொன்னீங்க. இப்போ அது அப்புறம் வந்து எவ்ரி சைக்கிள் அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்துட்டே இருந்து அது இன்னும் இதுவாகும். அந்த சூழ்நிலையில் தான் வந்து கிரகிக்கும் தன்மை அந்த சிசுக்கு வந்து கிடைக்கும்ன்றது சொன்னீங்க. இப்போ இந்த கிரகிக்கக்கூடியது வந்து இப்போ பொதுவாக வந்து ஒரு இன்டேக் ஆஃப் இது எடுத்துக்கிட்டால் தான் வந்து அது சிஸ்டம்ஸ் உள்ளே போயிட்டு அந்த குழந்தைக்கு நல்லது. இப்போ இந்த குழந்தை வந்து நல்ல ஒரு கால்சியம் சக்தியோட பிறக்கணும், அயன் சக்தி இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு உள்ள இன்டேக் ஆஃப் இது பண்ணுவாங்க. இப்போ தாய்மார்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கர்ப்ப காலத்தில் வந்து நல்ல போஷாக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கும் போய் சேருது, நான் மட்டும் இல்லை என்னோட ஜீவன் உள்ள ஒன்று இருக்கு, 2 பேரா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி அவங்க ஒரு இன்டேக்கா எடுத்துக்காம எப்படி உங்களுடைய இது கான்செப்ட் மேடம்? சார், இது வந்து இந்த தியான் பேபிங்கிறது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நீங்க அசியும் சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு 2,50,000 நியூரான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. மந்த் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிமுலேட் ஆகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் 2 லட்சமா இருந்தது, 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சமா போயிட்டே இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட்டு தான் எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஹெல்த்தி அயனுக்குனா அது இதுன்னு. இது எந்த அளவுக்கு போய் இது பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க சார். அது வந்து இப்ப சாப்பிடுற உணவு மட்டுமே வந்து குழந்தைக்கு போறது கிடையாது. அம்மாவோட ஃபீலிங்ஸ் எல்லாமே, எமோஷன்ஸ் எல்லாமே வந்து குழந்தைக்கு பாஸ் ஆகும். ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு நீங்க தனியா இருக்கீங்க, நான் தனியா இருக்கிறேன்னா தனித்தனி உயிர் வந்து தனித்தனியா சுவாசம் பண்ணணும், ஆக்சிஜன் எடுத்துக்கணும். நீங்க தனியா ஆக்சிஜன் எடுத்துக்கணும், நான் தனியா ஆக்சிஜன் எடுத்துக்கணும். பட் குழந்தைக்குள்ள ஆக்சிஜனே எடுத்துக்காமலே உள்ள வாழ்ந்துட்டு இருக்கே எப்படி? அதாவது ஃபுட்டு வழி போயிட்டு இருக்கு, ஃபுட்டு உள்ள போயிட்டு இருக்கு. தனி உயிர் பிறக்கிற வரைக்கும் கிடையாது, நம்ம உடம்புல ஒரு பார்ட் மாதிரி தான். அப்ப எல்லா எண்ணங்களும் செயலும் சொன்ன மாதிரி பயந்தா எப்படி ஹார்ட் பீட் 72ல இருந்து 140க்கு போகுதோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே வந்து குழந்தைக்கு ரீச் ஆகும் சார். ஈவன் ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துட்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன் வந்துட்டு இருந்தா கூட அந்த குழந்தை நல்லா பிறக்கிறதுக்கு கம்மி வாய்ப்புகள் கம்மி. அதே இது ஃபுட்டே ஜாஸ்தி கூட எடுத்துக்கல. ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஒரு நார்மலான நான் பிரெக்னென்ட் உமனுக்கு வந்து ஒரு 2200 கலோரிஸ் தான் தேவைப்படுது. அடிஷனலா கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து அடிஷனலா ஒரு 300 கலோரிஸ் தான் தேவைப்படுது. நீங்க ஃபுட்ல வந்து எக்ஸ்ட்ராவா நிறைய போடணும், 2 உயிருக்காக நிறைய சாப்பிடணும்னு எல்லாம் பொதுவா இருக்கும் இல்லீங்களா? எல்லா குடும்பத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். அந்த சமயத்துல நிறைய உடம்பு பார்த்து அடுத்த காலர் பார்த்து. வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ, வணக்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நாங்க புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம். என் பேர் திவ்யா. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு பையன் இருக்கா, 2 வயசு அவனுக்கு. அவன் ஏதாவது வேணும்னு கேட்டப்போ இல்லைன்னா குடுக்காதப்போ அவன் கோவம் வந்தப்போ போட்டு தலைய போட்டு முட்டிக்கிறான் செவுத்துல. அதனால அவனுக்கு என்ன பண்றது அப்படி, நாங்க தனியா இருக்கோம். அதனால இங்க பக்கத்துல குழந்தைங்க அதெல்லாம் யாருமே இல்ல விளையாட. உங்களுடைய கேள்வி புரிகிறதுமா? குறிப்பா வந்து இன்னைக்கு மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வந்து கருவிலேயே இருக்கும்போது அதை எப்படி நல்லா டெவலப் பண்ண முடியும், அந்த அறிவு திறனை எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்து அன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தை பிறந்த பிறகுன்றது வந்து பல சூழ்நிலைகளையும் பார்க்குது அந்த குழந்தை. அதை ஃபேஸ் பண்ணி வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது அதை உள் வாங்கி கொண்டு அந்த குழந்தை வந்து செயல்படுக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல ஒரு மருத்துவரை சந்திக்கிறது நல்லது இந்த விஷயத்தில்.
ஏன்னா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பல இதை பார்த்து கத்துக்குது இல்லைங்களா? கண்டிப்பா. ஆனா இந்த குழந்தை உள்ள இருக்கும்போது எதையும் பார்ப்பதில்லை. கண்டிப்பா. அது கேட்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா சார். 4ஆவது மாசத்துல இருந்தே குழந்தை வந்து எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. நம்ம முந்தைய காலத்துல பண்ண எல்லா விஷயமுமே வந்து இந்த வளக்காப்பு போடுறது, எல்லாரையும் கூப்பிடுறது, அந்த நேரத்துல நிறைய பாடல் கேட்கறது, மியூசிக் கேட்கறது, ஈவன் இப்ப கூட மியூசிக் கேட்கறது ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட நிறைய பேர் சொல்றாங்க வந்து இந்த மியூசிக் தெரப்பி வந்து பிரெக்னன்ட் விமனுக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கண்டிப்பா கண்டிப்பா சார். இது எல்லாமே வந்து ரொம்ப குழந்தை நல்லா கேட்கும் அப்படிங்க கேட்கற சக்தி நிஜமாவே இருக்குது. மேலும் இதை பத்தி பேசுவோம். காலர் வெயிட் பண்றாரு. வணக்கம் ஆலோசனை நேரம். குட் மார்னிங் சார். நான் வந்து மதுரையில இருந்து ஸ்ரீதேவி பேசுறேன் சார். சொல்லுங்க ஸ்ரீதேவி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆயிடுச்சு சார். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இப்போ செகண்ட் ஃபார்மா இருக்கு. 4 months முடிய போகுது. சரியான நேரத்துல நீங்க இன்னைக்கு போன்ல உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி கிடைச்சிருக்கு மேடம். கல்யாணி மேடம் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நியூஸ்க்காக இப்போ நான் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும், அதே மாதிரி நான் இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். சோ எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கு. இப்போ கல்யாணி மேடம் இருக்காங்க, அவங்க கிட்ட என்ன உங்க கேள்வி கேட்கலாம் மேடம். ஹலோ சொல்லுங்கப்பா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். நான் வந்து இப்போ எனக்கு 4 months கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை வந்துட்டு நல்லாவே இருக்கா, நல்லா ஆக்டிவா இருக்கா. வெரி குட். இப்போ என்னோட செகண்டுக்கு நான் வந்து கருவுல இருக்கும் போதே என்னென்ன பண்ணணும், இல்லாட்டினா நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதை நான் பண்ணவா? அப்புறம் என்னோட குழந்தை க்ரோத்துக்கு நான் என்னென்ன பண்ணணும்? எனக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு வந்து ப்ளீடிங் இருந்தது. இப்பயும் அதே மாதிரி இருக்கு. ஸோ இது வந்துட்டு க்ரோத்துக்கு அஃபெக்ட் பண்ணுமா? இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. ஓகே. நீங்க சொன்னீங்கப்பா, நீங்க ஃபர்ஸ்ட் குழந்தை நல்லா பிறந்திருக்கு, இப்போ செகண்ட் குழந்தைக்கு வந்து இப்போ லேசா ப்ளீடிங் இருக்கு. இந்த ப்ளீடிங் பார்ட் ஆஃப் வியூ வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற டாக்டரை, நீங்க ஃபேமிலி டாக்டரை, நீங்க ரெகுலரா கன்சல்ட் பண்ண டாக்டரை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, அது என்ன இதுன்னு பாத்துக்கோங்க. பட் அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு ஃப்ரீயா விட்டுடுங்க. நெக்ஸ்ட் நீங்க கேட்டீங்க, இப்போ நான் 4th monthல இருக்கிறேன், நான் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு, நான் எப்படி பண்ணலாம், என்ன கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலிப்பா நீங்க எல்லா ட்ரேடிங்கும் பண்ணுங்க, ஓகே, எல்லாம் நல்லதுதான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நீங்க ஒவ்வொரு 100 வருஷம் வாழ போற ஒரு குழந்தையோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து 10 months தான். எப்படி ஒரு கட்டிடத்துக்கு அஸ்திவாரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் குழந்தை நல்லா, மீன்ஸ் அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் வீடு நல்லா வரும் இல்லைங்களா, அந்த கட்டிடம் நல்லா வரும். அந்த மாதிரி இந்த 10 மாசமும் நீங்க ஸ்ட்ராங்கா கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் குழந்தைய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்க கொண்டு போய் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கு, அது இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்ட்ரெஸ் குழந்தைய வந்து சந்தேகமே இல்லை கொஞ்சமாவது பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து அந்த சொன்ன மாதிரி அந்த சுரப்பி வந்து கார்டிசான் சுரப்பி வந்து குழந்தையோட டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்யுது. ஸோ நீங்க ஃபவுண்டேஷன்ல இந்த மாசம் நீங்க என்ன பண்ணுக்கா, 4th monthலேருந்து இந்த மாதிரி மந்த் வைஸ் இங்கே தியான் பேபி பயிற்சி முறையில் மந்த் பேசிக்ல வந்து நிறைய தெரப்பீஸ் இருக்கு. 6 type ஆஃப் தெரப்பீஸ் இருக்கு. இது வெப்சைட்ல நீங்க போய் நீங்க லான்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதை நீங்க தெரப்பி எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க நேரடியா ஃபோன் பண்ணிட்டு, இது டெய்லர் மேட், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருட மனநிலை ஒருத்தர் மாதிரி. இப்போ நீங்க ஒரு மாதிரி பிசினஸ் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கு, நீங்க எந்த மாதிரி பண்ணணும், உங்க குழந்தை எப்படி கொண்டு வரணும், முதல்ல உங்களை ரெடி பண்ணிட்டு தான் குழந்தைக்கு வர முடியும். அந்த குழந்தையோட அறிவுத்திறனுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்க இப்ப பண்ண வேண்டியது என்னன்னாக்கா, எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ, அதுக்காக நீங்க சந்தோஷமாவே இருக்காமலே இருக்கணும்னு சொல்ல வரலன்னா, வாழ்க்கையில சில கஷ்டங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். அந்த நேரத்துல நீங்க அதை எப்படி அதுல லெசன் எடுத்துக்கிறீங்க, அதுல இருந்து எப்படி நீங்க பாடம் கத்துட்டு பாசிட்டிவா போயிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்துல நீங்களும் உங்க மனநிலையும் உங்க குழந்தையோட ஆரோக்கியத்தையும் மனசுல வச்சுட்டு நீங்க எப்படி போறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கொஞ்சம் நல்ல லைட் மியூசிக் கேட்கலாம், மனசு ரிலாக்ஸா வச்சுக்கலாம், கொஞ்சம் லைட் வாக் போகலாம், அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்யூ. சரியான ஒரு நேயர் இப்போ வந்திருக்காங்க. அந்த 4வது மாசம்ன்றது கரெக்ட் ஆப்டா இருக்கு. நிச்சயமா இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு பயன் கிடைச்சிருக்கும். டாக்டர், நீங்க இந்த ஸ்ட்ரெஸ் பிளேஸ் மேஜர் ரோல் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை ஒரு கான்செப்ட் சொல்றீங்க. ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படுவதனால அந்த தாய் வந்து அது வந்து இட் கேரிஸ் and makes a lot of difference அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட்ல கண்டிப்பா. வேற என்ன பாதிப்புகள் வரக்கூடும்? அந்த குழந்தையோட தூக்கம் வந்து தூக்க நிலை, அந்த ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும் சார். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ வந்து இட்ஸ் நார்மல். நான் பிரெக்னென்ட் உமனை விட பிரெக்னென்ட் உமனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால, நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால அங்க வந்து நிறையவே வந்து அந்த பாதிப்புகள் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து இந்த பாதிப்புகள் இருக்கு. பட் இப்போ பொதுவாக வந்து பிறந்த குழந்தை அதுக்கப்புறம் வந்து பல பயிற்சிகள் இருக்கு. அந்த குழந்தைய ஒரு பெரிய ஆளா உருவாக்குறதுல, ஒரு அறிவுத்திறனை மேம்படுத்துறதுக்கு பல கல்வி முறைகள் அது எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் ஏன் ஒரு அவசியமா இந்த மாதிரி ஒரு சிகிச்சை முறை
கர்ப்ப காலத்திலே ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க சார். இது நைஸ் क्वेश्चन சார். இப்போ வந்து நம்ம ஒரு அருமையான ஒரு மரத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கு தெளிவான பதில் நம்ம கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. கண்டிப்பா சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். காத்திருங்கள் கேள்விகளுடன். நேயர்களே, இன்றைய ஆலோசனை நேரத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் அறிவுத்திறனை மேம்படுத்த பயிற்சி முறைகள் குறித்து டாக்டர் கல்யாணி சுப்பிரமணிய ராஜா அவர்கள் விளக்கங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இப்ப இந்த பிரேக் முன்னாடி பேசிட்டு இருந்தோம், அதுக்கு ஒரு நீங்க பதில் சொல்றீங்க, நேயர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய பதில் அவசியமா தேவை. கண்டிப்பா சார். சார், ஏன்னா இது அவசியமா? கண்டிப்பா அவசியம் சார். அதாவது நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பிரஜையை கொடுக்கணுங்கிறது தான் ஆசை. ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு அறிவான குழந்தை கொடுக்கணுங்கிறது தான் ஆசை. அதையே இப்ப கொடுக்கணும், பிறந்ததுக்கு அப்புறம் பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றது புரியுது சார். ஒரு அருமையான ஒரு பெரிய மரத்தை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எங்க போய் விதைய போடுவோம்? மண்ணில். எந்த மண்ணில்? வறண்ட மண்ணிலையா? வறண்ட மண்ணில் போட மாட்டோம். நல்ல வளமான ஃபர்டிலா இருக்கிற மண்ணில் தான் போடுவோம். அப்பதான் அது நல்லா வரும். ஸோ அது தண்ணி வளம் நிறைய இருக்கணும் ஃபர்ஸ்ட். நல்லா பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம உடலியலும் சேர்ந்து தான் வருது. பேபி வந்து வாட்டர் பேக்ல தான் இருக்கு. வாட்டர் பேக்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ரிசீவிங் எனர்ஜி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப அபண்டன்ட்டா இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயும் சக்தி இருக்கு. பட் எல்லாரும் ஏன் நம்ம ஹிமாச்சல்ல போய் தான் சிவனை கும்பிடுறோம், எல்லா இடத்துலயும் இருக்காரு, நம்ம ஏன் அங்க போறோம்னா அங்க பர்டிகுலரா அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்டோர் ஆகுதுங்கிறதுனால அங்க போறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லா டைம்லயும் வரலாம். பட் இந்த 10 months வந்து அந்த வாட்டர் பேக்ல இருக்கும்போது குழந்தை இந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த டைம்ல இந்த அறிவுங்கிற விதைய, ஆரோக்கியம் அப்படிங்கிற விதைய, மன ஆரோக்கியம், லட்சியம், எல்லா நல்ல விஷயங்களையும் போடுறதுக்கு இதுதான் நல்ல பீரியட் சார். ஸோ இந்த வளமோட அந்த குழந்தை எல்லா விதத்துலயும் வளமோட பிறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இப்பதான் கொடுக்கணும். இப்ப கொடுத்தா தான் நீங்க சொன்ன மாதிரி எப்படி விதைய அந்த இடத்துல போட்டாதான் நல்லா வரும், வளமான இடத்துல போட நல்லா வரும். ஸோ நீங்க போடுறது வந்து வரலாம், நீங்க வந்து வறண்ட பூமியில போடலாம், மண்ணில் போடலாம், சாதாரணமா போடலாம்னா பிறந்ததுக்கு அப்புறம் சும்மா போடுறது அது அதுவா வளர்ந்தாத ஆச்சு. இல்லாட்டி நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். பட் இது அப்படி இல்லையே, ஒரு நல்லமான இடத்துல போட்டுட்டோம்னாக்கா அதுக்கு நம்ம கேர் எடுக்க வேண்டாம். சரி, நன்றி. அது ஆட்டோமேட்டிக்கா நல்லா வந்து. நன்றி மேடம். எஸ், வணக்கம். ஆலோசனை நேரம். ஹலோ, நான் சென்னையில இருந்து வசந்தா பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 4th month எனக்கு வந்து டெஸ்ட் எடுக்கும்போது தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தைராய்டு இருந்தா வந்து ஆக்சுவலி குழந்தையோட growth கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து டாக்டர் வந்து அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல, அதுல எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதை பத்தி இது பண்ணேன். நான் தண்ணியும் என்னால அந்த அளவுக்கு குடிக்க முடியல, நான் கம்மியா தான் தண்ணி குடிக்கிறேனே. ஏன்னா தண்ணி நிறைய குடிக்கணும்னு சொல்லுவாங்க. பிளஸ் இது வந்து எனக்கு என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ உங்க குழந்தை ஆரோக்கியமா பிறக்கிறது அப்படின்றது உங்களோட கைனகாலஜிஸ்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, நிச்சயமா உங்களுக்கு சரியான பதில்கள் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து அந்த குழந்தை அந்த அறிவுத்திறனை எவ்வாறு மேம்படுத்தலாம், அது பிறந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமே நல்ல ஒரு சூப்பர் குழந்தையா வரணும் அப்படின்னா அந்த அறிவுத்திறனை எப்படி மேம்படுத்தலாம், அதை பத்தி உங்களுக்கு நிச்சயமா கல்யாணி அவர்கள் விளக்கம் அளிக்க உள்ளார். ஹலோமா, நீங்க சொன்னீங்க உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் பயமா இருக்கு, ஒருத்தங்க சரின்னு சொல்றாங்க, ஒருத்தங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபுட் ஆக்சுவலி சொன்ன மாதிரி ஃபுட்டை நீங்க நல்லா ஹெல்த்தி ஃபுட் எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி எடுத்தா அது ஓகே தான். பட் இன்னொன்று என்னன்னாக்கா நீங்க ரொம்ப உங்களோட பங்கு ரொம்ப முக்கியம் இதுல. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு சூப்பரான ஒரு குழந்தையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா ஒரு அருமையான சேட்டலைட்டை இந்த ஆகாசத்துக்கு விடுறோம், ஸ்பேஸ்ல விடுறோம்னு சொன்னா அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆகாது. அந்த அருமையான சேட்டலைட் அங்க விடுறதுக்கு நம்ம ராக்கெட்டை பர்ஃபெக்டா கொண்டு போறோமான்னு பார்க்கணும். அந்த ராக்கெட் எல்லாம் நல்லா இருந்தாதான் அது வரைக்கும் அவங்க கொண்டு போய் அந்த சுற்றுவெளியில அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அது வேலை ஓய்தே தவிர அது வரைக்கும் அதோட வேலை வந்து பர்ஃபெக்டா இருக்கணும். போகும்போதே இல்ல ஏதோ இதாவது ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் நீங்க சொல்றது என்னன்னாக்கா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, என்ன ஆயிடுமோ ஏதோன்னு நினைக்கிறத விட நீங்க ஃபர்ஸ்ட் அந்த சேட்டலைட்டை அந்த வான்வெளியில் விடுறதுக்கு அது எவ்வளோ பர்ஃபெக்டா அந்த ராக்கெட் நம்ம உருவாக்கணும். அந்த மாதிரி நீங்க உங்களோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் பயத்துல இருந்து எக்ஸ்ட்ரா திங்கிங் தாட்ஸ்ல இருந்து தயவு செஞ்சு அதை விட்டுட்டு பர்ஃபெக்டா இந்த அற்புதமான இந்த குழந்தைய உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல நீங்க உங்க மனசுல நீங்க தயார் ஆயிட்டீங்கன்னாக்கா அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸா இருக்க பழகிக்கோங்க. நன்றி. வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. நான் வந்து சுகன்யா ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட क्वेश्चन கேக்குறேன். பேசுங்கம்மா. ஹலோ டாக்டர், ஆக்சுவலி நான் வந்து இப்போ 18 weeks பிரெக்னன்ட்டா இருக்கேன். குட் வெரி குட்ங்க. இப்போ எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சின்றனால ஆங்ஸைட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, எதனாலங்க தெரியுது? அதாவது எல்லாரும் வந்துட்டு 18 weeksனா யூ ஷுட் ஃபீல் த மூமெண்ட் ஆஃப் தி பேபி அப்படிலாம் சொல்லும்போது இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபீல் இட். அதனால ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா?
அப்படின்ற மாதிரி. ஓகேங்க, உங்க கேள்வி புரியுது. நீங்க ஏதாவது பேபியோட மூமெண்ட்ஸ் நிறைய ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றீங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. பேபியோட மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட ஒவ்வொருத்தங்க உடல்வாக பொறுத்தது, பேபியோட பொசிஷனை பொறுத்தது. பேபி எல்லா மத்திலையும் வந்து அந்த வாட்டர் பேக்ல அந்த ஸ்கின் பக்கத்துல வரது கிடையாது. மேபி இப்படி சுருண்டு உருண்டு வரும்போது சம்டைம்ஸ் கால் இருந்தா மட்டும் அந்த ஃபீலிங்கை ஃபீல் பண்ண முடியும். இப்போ உங்க வயிறோட பகுதியில வந்து அந்த பேபியோட முதுகு இருந்ததுன்னா நீங்க அந்த கிக்கிங்கை உள்ள கூட தான் ஃபீல் பண்ண முடியும், வெளியே கூட ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த பேபியோட கிக்கிங்கை வச்சு நீங்க பேபி இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நினைக்கிறது வேண்டாம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு. நிறைய கிக்கிங்கை ஃபீல் பண்ணுவாங்க, ஃபீல் பண்ண முடியும். கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சமாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள் பேபியோட இதை நீங்கள் மெஷர் பண்ண வேண்டாம். பட் எனிஹவ் மற்றபடி வேற ஒன்றும் கலை பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த 4வது மாசத்துல தாண்டி வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அவங்களுக்கு ஆலோசனை கூட? ஆக்சுவலி 5th மந்த்ல சார் ஆர்கான் டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ பேசிக்கா வந்து இப்போ நம்ம 4th மந்த் முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்து 5th மந்த்ல என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு? 5th மந்த்ல ஆக்சுவலி ஒரு எப்போ கன்சீவ் ஆகுதோ அப்பயே எல்லா உறுப்புகளும் வரதுக்கான சக்தி அதுல ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கூட அந்த 5th மந்த்ல தான் அந்த ஆர்கான்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது. ஸோ அந்த ஹார்ட், லிவர் எல்லாமே மற்றது எல்லாமே இன்டென்ஷன் எல்லாமே ஃபார்ம் ஆகுறதுனால அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான தெரப்பீஸ் நம்ம கொடுக்குறோம். ஆக்சுவலி அது வந்து ஆரோக்கியமா கொடுக்குறது எல்லாருக்குமே கொடுத்தாலும் குழந்தை நல்லா தான் பிறக்க போகுது. இதை எக்ஸ்ட்ராவா ஒரு எனர்ஜி கொடுத்து as I said அந்த நேரத்தில் இருக்கிற நியூரான்ஸ் பவர்ஃபுல்லா ரிசீவ் பண்ணிட்டு அந்த குழந்தைய ரொம்ப ஹெல்த்தியா இப்போ ஒரு 4 மாசத்துக்கு கிட்ட அதுலேருந்து வந்து இந்த நியூரான்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதனால ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குன்னு சொன்னா எது வரைக்கும் அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும்? பிறக்கிறது வரைக்கும் இருக்கும். ஆனா ஒவ்வொரு மந்த்ல ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசீவிங் ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6th மந்த்ல வந்து அந்த தெரப்பில வந்து நம்ம IQ டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். குழந்தைக்கு IQங்கிறது 6th மந்த்ல தான். சரிங்க மேடம், இப்போ வந்து உங்களோட இது படி பார்க்கும்போது வந்து எந்தெந்த தெரப்பிஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத வந்து அடுத்தது நம்ம பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு காலர் பார்த்துருந்துரும். வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ வணக்கம் மேடம். நான் 5 months பிரெக்னன்ட். தொட பகுதியில வந்து சதை வந்து ரொம்ப பெயின் மேடம். அது வந்து நைட்லாம் வந்து தூக்கம் கிடையாது. அது வந்து பெயின் டாக்டர் கிட்ட போனோம், டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம், இன்ஜெக்ஷன் பண்ணாங்க, எதுவுமே செட் ஆகல. அது வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சரியாகும் சொல்லிட்டாங்க. அது வந்து ஆனா பெயின் வந்து இருந்துட்டே இருக்குது. ஒரு சில டைம் வந்து பெயின் வந்து ஜாஸ்தியா இருக்குது மேடம். அவங்க வந்து எலும்பு டாக்டரை போய் பார்க்க சொன்னாங்க. அதுக்கு டேப்லெட்டும் எடுத்துட்டு இருக்கிறோம். இதனால குழந்தை ஏதாவது பாதிப்பு வருமா? அதுதான் மேடம். ஓகே ஓகே. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வலி அது ஒரு காரணம். வலிங்கிறது ஒரு ரீசன். இப்போ இந்த வலியை போக்குவதற்கு அந்த மருத்துவர் ஏற்கனவே சஜஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ அவங்க அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அதையும் தாண்டி அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னன்னா மேபி ஃபுட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அந்த வலியை தூண்டுற மாதிரியான கொஞ்சம் ஃபுட்டை வந்து கொஞ்சம் நீங்க என்னன்னு கேட்டு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுமா. அண்ட் தென் இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா ஈவினிங் நைட்டு வந்து தூக்கம்ங்கிறது பொதுவாகவே ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும், நைட் தூக்கம் வராது அப்படிங்கிறது. ஆனாலும் அதை நீங்க அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணனா நைட் படுக்கும்போது கொஞ்சம் ஒரு வார்ம் பாத் எடுத்துக்கலாம், ஒரு வார்ம் மில்க் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கலாம், நீங்க இன்டெக்ஸ் எடுத்துக்கலாம், சூதிங் மியூசிக்ஸ் ஏதாவது மைல்டா போட்டு கேட்டே இருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹாட் பாத் எடுத்துக்கும் போது வார்ம் பாத் எடுக்கும் போதே கொஞ்சம் பெயின் உங்களுக்கு ரிலீவ் ஆயிடும். அண்ட் ஆல்சோ இந்த சூதிங் மியூசிக் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. நம்ம தெரப்பி பத்தி பேச ஆரம்பிச்சோம். இப்போ வந்து எந்த மாசத்துல இந்த தெரப்பி ஆரம்பிக்கலாம் அவங்களுக்கு? 4th மந்த்ல இருந்து தெரப்பி ஆரம்பிக்கலாம் சார். 4th மந்த் ஒரு டைப் ஆஃப் தெரப்பி, 5th 6th 7th 8th 9th ன்னு 6 டைப் ஆஃப் தெரபிஸ். இப்போ 6 டைப் ஆஃப் தெரபிஸ்ல எப்படி முதல் தெரப்பி இந்த 4ஆம் மாசத்துல என்ன நீங்க பண்ணுவீங்க? 4th மந்த்ல வந்து அப்பதான் பேபிக்கு வந்து ஹியரிங் சென்சஸ் வந்து அபாரமா இருக்கும். சோ அந்த குழந்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் whether they like or not, அந்த பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இருக்க போறோம் அப்படிங்கிறது. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெல்கம் தி பேபிங்கற மாதிரி இருக்கும். சோ செகண்ட் 5th மந்த்ல பேபிக்கு ஆர்கான் டெவலப்மென்ட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் 5th மந்த்ல அந்த 5 ஆர்கான்ஸ் வந்து 5 எலிமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த குழந்தை க்ரோ ஆறதுனால அதனால அது 5th மந்த்ல அந்த தெரப்பி. 6th மந்த்ல பாத்தீங்கன்னாக்கா IQ அப்பதான் அந்த IQ செல்ஸ் வந்து அபாரமா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த டைம்ல வந்து IQ தெரப்பி. அண்ட் 7th மந்த்ல EQ எமோஷனல் கோஷன். என்னதான் IQ இருந்தாலும் கூட எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது EQ எமோஷனல் கோஷன் நல்லா இருக்கா, எங்க எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற எமோஷனல் கோஷன் நல்லா இருக்கான்னு பாக்குறாங்க. அது 7th மந்த். 8th மந்த்ல ஸ்பிரிச்சுவல் கோஷன். ஸ்பிரிச்சுவல் கோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ IQ இருக்கவங்களுக்கு EQ இருக்கான்னு தெரியாது, EQ இருக்கவங்களுக்கு SQ இருக்கான்னு தெரியாது. பட் 8th மந்த்ல ஃபார்ம் ஆற அந்த SQ செல்ஸ் வந்து அந்த நேரத்துல நம்ம SQ கொடுத்தோம்னா ஸ்பிரிச்சுவல் கோஷன் அந்த தெரப்பி கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்கு வந்து EQவும் நல்லா இருக்கு, IQவும் நல்லா இருக்கு. அதுக்கு நிறைய ஆதாரபூர்வமான ரிசல்ட்ஸும் கையில இருக்கு. 9th மந்த் வந்து பர்த் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு தெரப்பி. மேடம் வரிசையா படி
கொடுக்குறாமே கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ வந்து குறிப்பாக முதல்ல வந்து 4வது மாதத்தில் கொடுக்க வேண்டியது இந்த காது வந்து நல்லா கேட்கும் திறன் இந்த குழந்தைகளுக்கு இதுவாக இருக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த சமயத்தில் என்ன வகையான தெரப்பி கொடுப்பீங்க? அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் வர தெரப்பியும் போது சார் அப்பாவை தான் 2 பேர் போத் தெரப்பிக்கு வர்றாங்கன்னா அந்த 2 பேரையும் முதல்ல மைண்ட் செட் பண்றது. பிகாஸ் மேபி நியூலி மேரிட் கப்பலா இருப்பாங்க, தே மே நாட் ப்ரிப்பேர், அவங்களுக்கு வந்து அந்த தாய்மை அடையறதுக்கு குடும்ப பொறுப்புகள் எடுத்துக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்க மாட்டாங்க. இல்லாட்டி நிறைய பேக்ரவுண்ட்லேருந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் லைக் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு இல்லை உடல் வருத்தத்தில் மன வருத்தத்தில் ஏதோ ஒன்றில் வந்திருப்பாங்க. அது வந்து குழந்தைய ஃபர்ஸ்ட் பாதிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா அப்பாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட மனநிலையை செட் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு நல்ல தாய் தந்தையா இருக்கிறதுக்குரிய எல்லா குவாலிட்டிஸும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸஸ் அந்த டெப்ரெஷன்ஸ்க்கெல்லாம் தெரப்பி கொடுத்துட்டு அண்ட் தென் வி ஆர் கம்மிங் அந்த ஃபீட்டஸாக ஃபோக்கஸ் பண்ணுறோம் சார். ஓகே, இப்போ தெரப்பின்னும் போது வந்து அது எப்படி டாக்டர் இப்போ எவ்வளவு நாளைக்கு அவங்க அதை எடுத்துக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காலர் பார்த்துட்டு வந்துடும். வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ, என்னோட பேர் திவ்யா. சொல்லுங்க திவ்யா, எந்த ஊர்ல பேசுறீங்க? ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இப்போ 6 months ஆகுது. ட்வின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி. என்னன்னா இப்போ ஐக்யூ தெரப்பி பண்ண சொல்லியிருக்காங்க இல்லைங்களா மேடம்? அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அது தெரப்பிங்கிறதுமா வந்து இது நேரடியாக தான் பண்ண முடியும். நீங்க வந்து அதை தவிர நீங்க வந்து பண்ண வேண்டியது அதுக்காக வெப்சைட்ல கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரத்துல வெளிவந்துரும். அப்படியே இருந்தாலும் கூட இது வந்து டெய்லர் மேடுப்பா. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இதுல இருந்து வரது கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இது கிடையாது, மனநிலையோ உடல்நிலையோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு விசிட்டாவது நேரம் வந்து தெரப்பிஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வெப்சைட்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்க இப்போ பண்ண வேண்டியதுனாக்கா ஐக்யூ டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது நிறைய அறிவு வந்து டெவலப் ஆகிற பீரியட் இது. அறிவுங்கிறது எங்கேருந்து தனியா வந்து கூச்சுறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து 10,000 கோடி நியூரான்ஸோட குழந்தை பிறக்குது. ஈக்குவல் நம்ம பெரியாங்களோட அளவுக்கு நியூரான்ஸ் பிறக்குது. பட் ஆனா என்ன, ஒவ்வொரு செல்லுமே கூட ஒவ்வொரு நியூரானும் கிட்டத்தட்ட 1,00,000 கனெக்ஷன் இன்ஃபர்மேஷனை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு நியூரான் வந்து கிட்டத்தட்ட 1,00,000 இன்ஃபர்மேஷனை மற்ற செல்ஸ்ல இருந்து வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு. அப்போ ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இருக்க கலெக்ஷன் தான் அந்த ஐக்யூங்கிறது, அந்த அறிவு அப்படிங்கிறது. ஸோ அந்த அறிவை கூட்டுறதுக்கு நீங்க நிறைய இப்போதைக்கு நீங்களா பண்ண முடிஞ்சுனாக்கா நிறைய நல்ல விஷயங்களை கேட்கலாம். அதாவது மனசுக்கும் உடலுக்கும் உற்சாகத்தையும் முக்கத்து கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிறையவே பண்ணலாம். ஸோ எப்பயுமே நல்லதே கேட்டிருக்கணுமா அப்படிங்கிறது கேள்வி கிடையாது. கூடுமானம் மட்டும் நல்லதையே கேளுங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது நம்ம மனசுல நம்ம மொழியில சுரக்கிற செரோட்டோனின் அப்படிங்கிற அந்த கிளாண்ட் வந்து அந்த சுரப்பி வந்து ரொம்ப நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்போ குழந்தையோட மனநிலையும் உடல்நிலையும் ஆரோக்கியமும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி மேடம். இப்போ இந்த தெரப்பி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த தெரப்பி வந்து ஹவு லாங் தே ஹேவ் டு டேக்? இப்போ வந்து ஒரு கோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க போது இப்போ வந்து முதல் முறையாக அவங்கள வந்து ஒரு அவங்க சந்தித்து ஆலோசகரை சந்தித்து அதுக்குண்டான ஆலோசனை பெறுவாங்க. இப்போ அவங்க எப்படி மாதம் வந்து அந்த தெரப்பிஸ்ட்டை பார்த்து இது பண்ணிக்கணுமா எப்படி? ஆமாம் சார், 4th monthல ஒரு தெரப்பி எடுத்துப்பாங்க. அந்த 1 month வந்து நியூரான்ஸ் வந்து கவுண்டிங்ஸ்ல ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஸோ அதனால அந்த 4th monthல தெரப்பி வரவங்க நெக்ஸ்ட் 5th monthக்கு வர வரைக்கும் அந்த ஒரு தெரப்பியவே டெய்லி பண்ணிட்டு இருக்கணும். அண்ட் 5th month வரவங்க 6th month வர வரைக்கும் அந்த 5th monthோட தெரப்பியை கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த மந்த் பேஸ்ல அவங்க தாயோட மனநிலையும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், குழந்தையோட அந்த ஃபீட்டஸ்ல கவுண்டிங்ஸ் அந்த நியூரான்ஸ் கவுண்டிங்கும் சேஞ்ச் ஆகும். ரெண்டையும் மேட்ச் பண்ணி அது ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் தெரப்பி. சூப்பர் டாக்டர். மேலும் இந்த தெரப்பி பற்றி இன்னும் பேச வேண்டியதற்கு ஒரு சிறிய இடைவெளிக்கு போயிட்டு நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். காத்திருங்கள் கேள்வியுடன். நேர்களே, இன்றைய ஆலோசனையில் பிறக்க உள்ள குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே அதனுடைய அறிவுத்திறனை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து கல்யாணி அவர்கள் விளக்கங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேடம், இந்த தெரப்பி பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெரப்பி கொடுக்குறீங்க, 6வது மாதம் இதுக்கு வராங்க. இப்போ அவங்களுக்கு அந்த 6வது மாதம் இதுக்கு வந்து என்ன வகையான ஒரு தெரப்பி கொடுப்பீங்க? சார், இது 6ஆம் மாசத்துல ஐக்யூ செல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சரி. அந்த டைம்ல அம்மா அப்பா 2 பேரும் இருக்கும்போது இந்த பேபிக்கு வந்து அந்த மியூசிக் தெரப்பியோட அதுக்கு அந்த ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு டைப் ஆஃப் தெரப்பி இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆளுங்களுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் தெரப்பிஸ் மியூசிக் இருக்கு. அதை செட் பண்ணிட்டு மியூசிக்ன்றது நீங்க வந்து ஒரு கர்நாடக சங்கீதத்தை கேட்க வைப்பீங்களா இல்ல வந்து எந்த மாதிரி ஒரு மியூசிக்னா எப்படி? இது வந்து மியூசிக் ரிசர்ச் பண்ணி பிரெக்னன்சி உமனுக்கு இந்த மந்த்ல இந்தந்த பேக்ரவுண்ட் வர்றவங்களுக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி we have assessment இருக்கு. டெஸ்ட் பண்ணி அந்த மியூசிக் பேக்ரவுண்ட்ல அவங்க 2 பேருக்கும் அந்த பேபிட்ட ஜஸ்ட் அந்த தெரப்பிஸ் கொடுக்குறோம். மீன்ஸ் அப்படி பேசும்போது அந்த குழந்தைகிட்ட என்ன ஆகுதுன்னாக்கா அந்த ஸ்பெஷலா அந்த ஐக்யூ செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த ஸ்டிமுலேட் ஆகும்போது அந்த குழந்தைக்கு அந்த எனர்ஜியை நல்லா ரிசீவ் பண்ணிக்கும் போது அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு ஐக்யூ பேபியா வரதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அவங்க வந்து அந்த 5வது மாசம் வராங்கன்னா அந்த 5வது மாசம் முழுக்க அந்த அதே ஃபாலோ பண்ணணும். அதே வந்து ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேரும் வீட்ல அதை ஃபாலோ பண்ணணும். ஓ, day in day out they should spend 10 minutes at least 10 minutes every day இல்லைங்களா? இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இந்த எமோஷனல் தெராப்பின்னு சொல்றீங்க. ஒரு ஐக்யூ என்னதான் ஒரு இதுவா இருந்தா கூட எமோஷனலை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எமோஷனல் எப்படி டெவலப் ஆகுது அந்த குழந்தை, அதை பத்தி பேசணும். எப்படி டாக்டர் எமோஷனல் அந்த குழந்தைகளுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எப்படி தெரியும்? இதை பார்க்க முடிய ஒரு காலர் பார்ப்போம். வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ, வணக்கம்மா. ஹலோ, இப்போ எனக்கு 8 months முடியுது. சரிங்கம்மா. 8 months தொடங்கி இருக்கு. இப்போ வந்து டாக்டர்கிட்ட நாங்க போய் கன்சல்ட் பண்ணாங்க. சரிங்க. அவங்க வந்து இப்போ கூட நீங்க டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, எந்த வேலையும் செய்ய வேணாம். இந்த டாக்டருக்கு உங்க மேல எவ்வளவு ஒரு பரிவு இருக்கு பாத்தீங்களா? நிச்சயமா நீங்க ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் கல்யாணி மேடம் வந்து அவங்க உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க பாப்போம். இப்போ ஓகே, தேங்க்ஸ். இப்போ 8th monthல இருக்காங்க. இப்போ இவங்க எப்படி இவங்க ஃபர்தரா இது பண்ணிக்கிறாங்க? 8th monthல இருக்கிறீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ நீங்க ரெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும்னா ஒவ்வொருத்தரோட உடல்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. டாக்டர்ஸ் வந்து இல்லாம சொல்ல மாட்டாங்க. உங்க நல்லபடியா உங்களை குழந்தையும் உங்களையும் காப்பாற்றணுங்கிறது தான் அவங்களோட லட்சியமும் கூட. அதை நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இதை மேக் யூஸ் ஆஃப் த டைம். நீங்க இவ்வளோ நல்ல ரெஸ்ட் எடுக்கிற டைமை நீங்க நிறையவே, அதாவது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கால்லாம் வந்து எனக்கு நிறைய ஒர்க் இருக்குங்க, நான் ட்ரேட் பண்றேன், அது பண்றேன், எப்படி ஸ்பெண்ட் பண்றதுன்னு. லைக் நீங்க ஸோ லக்கி, உங்களுக்கு வந்து நல்ல பெட் ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்குது. நான் என்ன சொன்னேன், அந்த டைம் பரிபூர்ணமா யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னா இப்பதான் வந்து 24 மணி நேரமும் குழந்தை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேரம். நீங்க உங்க குழந்தைய என்னெல்லாம் ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எப்படிலாம் ஆக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்க முடியும். பிறந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் நினைக்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு பாசிபிள் கிடையாதுன்னா, பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 அடி தள்ளி போவாங்க, அப்புறம் தவளும் போது 4 அடி, ஓடும் போது 10 அடி தள்ளி போவாங்க. அப்புறம் ஸ்கூல்னா ஒரு ஹாஃப் டே, அப்புறம் ஃபுல் டே, போர்டிங் ஸ்கூலா, ஹையர் ஸ்டடிஸ் ஆச்சு, ஹோல் லைஃப் அப்படியே கொஞ்சமா நமக்கு குழந்தைக்கு இருக்கிற அந்த இடைவெளிகள் வந்து அதிகமாயிட்டே போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் தான் 24 hours குழந்தை மட்டும் இருக்குது. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் இல்லை, உங்களோட செயல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிட்டு இருக்க ஒரு அற்புதமான பீரியட். ஸோ இந்த பீரியட் நீங்க நல்லா யூஸ் பண்ணிட்டு நீங்க எந்த மாதிரி திங்க் பண்ணி நல்லா கொண்டு வந்து நினைக்கிறீங்களோ கண்டிப்பா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா நல்ல ஆரோக்கியமான குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுக்கலாங்க. தேங்க்யூ. இவங்க 7 மாசத்தை இந்த ஆலோசனை இழந்தா கூட 8வது மாசத்துல இன்னும் 2 மாசத்துக்கு இதை கடைபிடிச்சா கூட நிச்சயம் ஒரு நல்ல அறிவு திறன் கிடைக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த எமோஷனலை பத்தி பேசிட்டு, ஆமா சார், எமோஷனல் ஆயிட்டோம் எல்லாரும் இல்லைங்களா? இந்த எமோஷனலை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐக்யூ நல்லா இருந்தாலும் வந்து எமோஷனல் வந்து மேட்ச் ஆகணும்னு சொன்னீங்க. இதை பத்தி உங்களுக்கு? ஆமா சார், அதாவது இப்போ நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு குழந்தைக்கு, வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் படிக்க மாட்டேங்கிறாங்க, யாராவது பார்த்தா நிக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா அம்மாவோட வயிற்றுல 7வது மாசம் இருக்கும்போது தான் ஃபார்ம் ஆகுது சார். எமோஷனல் கோஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் நம்ம புராண காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, இல்ல இப்போ வரைக்கும் கூட எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, 7வது மாசம் வளகாப்பு போடுறது. ஏன்னா எல்லா டைப் ஆஃப் ஆளுங்களையும் எல்லா டைப் ஆஃப் எமோஷனையும் குழந்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னாக்கா வளகாப்புன்னு ஒண்ணு போட்டு எல்லாரும் கூப்பிட்டு அவங்கள பார்க்க வச்சு அவங்கள்ட்ட இருந்து குணாதிசயங்கள், அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கிரகிச்சுக்கும் போது அம்மா கிரகிக்கிறாங்களோ இல்லையோ அந்த டைம்ல குழந்தைகிட்ட இருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து அபாரமா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த 7th மந்த்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த அம்மா ரொம்ப போல்டா ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னாக்கா அந்த குழந்தைங்க பிறக்கிற குழந்தைங்க கண்டிப்பா எமோஷனல் ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க. அவங்களே மற்ற குழந்தைங்க நம்ம அசஸ் பண்ற அளவுக்கு ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க சார். ஸோ எமோஷனல் வந்து ஒரு பெரிய ஒரு இது வெளியில பிறந்ததுக்கு அப்புறம் தானா தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு அறிவு பாலத்தை இப்போ திறந்து விடுகிறது. இப்போ இந்த 8வது மாசத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சொன்னீங்க நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் இதை பத்தி பேசுனீங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் இது வந்து பொதுவா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து ஒரு 40-50 வயசுக்கு மேல ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் அப்பதான் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் அதெல்லாம் வந்து பொதுவா பேசப்படுகிறது. அதுல பிலீஃப் இருக்கிறவங்களுக்கு we don't want to go inner about it. இப்போ பொதுவா இந்த மாதிரி இருக்குதுல எப்படி மேடம் அது? சார் இது தெரிஞ்சுதான் நீங்க சொல்றது கரெக்ட். எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல்னா 50 வயசுக்கு அப்புறம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கூட எல்லா கலாச்சாரம், எல்லா பண்பாடு, எல்லா மதம், இனம் எல்லாம் எடுத்து பாருங்க, அங்க பிரெக்னன்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல மட்டும் எதுலயுமே பேதம் கிடையாது. ஆமா, எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொடுத்தது கர்ப்பிணி பெண்ணை வந்து அவ்வளவு நல்லா வச்சுக்கணும், கண்களாங்க பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஒரு நல்ல ஒரு தாட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க குழந்தைங்க நல்லா கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா ஆக்சுவலி क्वेश्चन சார் இல்ல இது வந்து பக்திங்கிறது. அதனால என்ன, இப்ப கிறிஸ்டியனா இருந்தா பைபிள் நிறைய படிக்க சொல்லுவாங்க.
பகவத்கீதை படிங்க, கர்ப்ப காலத்துல வந்து பகவத்கீதை படிங்க, உபனிஷத்ஸ் படிங்க. ஏன் படிக்க சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி மத்தது படிக்க சொல்லல, 50 வயசுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். பட் அந்த பர்டிகுலர் டைம்ல வந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இது எப்படியா நல்லது போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு கிருஷ்ணாராமன் எத்தனை நேரமும் பஜனை பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 8வது மாசம் ஸ்பிரிச்சுவல் கோஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த எண்ணங்கள் அந்த வைப்ரேஷன் உள்ள கொடுத்துட்டோம்னாக்கா அந்த குழந்தை ரிசீவ் பண்ணுச்சுனாக்கா அந்த குழந்தை எல்லாத்துலயும் ஃபிட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் உட்கார்ந்துட்டு எல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் ஸ்பிரிச்சுவலா ஏத்திக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது ஸ்டோர் ஆயிடுறதுனால இந்த குழந்தை வந்து எஸ்கியூ டாப்பா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈக்யூவும் ஐக்யூவும் அபண்டண்டா இருக்கிறதுக்கான எல்லா சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு சார். ஸோ இந்த எஸ்கியூ டாப் ஆச்சுன்னா அந்த இக்யூ ஐக்யூ ஆல் கியூ வில் கியூ அந்த மாதிரி சூழல் இருக்கு. சரி டாக்டர், இப்போ 8வது மாசம் முடிஞ்சு போச்சு, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நீங்க சொன்னீங்க உங்களோட கருத்துப்படி வந்து பர்த் சீக்ரெட், இது ஒரு வித்தியாசமா இருக்குது. பர்த் சீக்ரெட், இந்த சீக்ரெட் என்னன்றது உடைங்க பாருங்க. யா ஷூர் சார். என்ன எல்லாருக்குமே வந்து உலகம் ஃபுல்லா டெய்லி வந்து கன்சீவ் ஆயிட்டு தான் இருக்குது, குழந்தைகள் பிறந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் இந்த சீக்ரெட் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன சீக்ரெட்னு பாப்போம். நேர்களே வணக்கம். ஹலோ வணக்கம்மா. டாக்டர் மேடம் கிட்ட பேசணுங்க. பேசுங்கம்மா. என் பொண்ணு மேடம். சொல்லுங்க மேம். என் பொண்ணு யூஎஸ்ல இருக்காங்க. இப்ப நல்லதுங்க. 6 மாசம் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்ப 7வது மாசம் ஆரம்பிக்குது. இப்ப இன்னும் 10-15 நாள்ல வந்துருவாங்க. ஓகே. அவங்களுக்கு என்ன மாதிரி குழந்தைக்கு இப்ப என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, அறிவுத்திறனை மேம்படுத்தலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறோம். அவங்க இங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட தான் போகணுங்களா இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில வேற ஏதாவது கொடுக்கலாங்களா குழந்தைக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க மேடம். சரிங்க சரிங்க. நீங்க அமெரிக்கால இருந்து உங்க பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க டாக்டர் நீங்க நல்லபடியா செக் பண்ணிட்டு நல்ல டாக்டர் நீங்க நல்லா பார்த்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த தெரப்பி வந்து ஒன்ஸ் நீங்க நேரா வந்து உங்களோட எல்லாத்தையும் பேஸ் பண்ணி டெய்லர் மேடா உங்களுக்கு ஒரு தெரப்பியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் ஃபர்தரா இருக்க தெரப்பீஸை நீங்க வந்து வெப்சைட்ல எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், ஒரு சின்ன கேள்வி. இந்த 7வது மாசம் எமோஷனல் தெரப்பி கொடுக்கும்போது சாதாரணமாக அவங்க வந்து இந்த புக்ஸ் இது மாதிரி ஏதாவது படிக்கிறது உபயோகமா இருக்குமா? என்ன மாதிரி படிக்கலாம் அவங்க? அது நல்ல கேள்வி சார். பட் எல்லாருக்குமே வந்து புக் ரீடிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கிடையாது. இப்ப எதுல அவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எந்த மாதிரி ரிசீவ் பண்ணிக்கிறாங்களோ அந்த நிலைமையில கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சோ மேபி ஒருத்தங்க விஷுவல் டைப்பா இருப்பாங்க, அவங்களுக்கு இயற்கை காட்சியை பார்த்து அதை என்ஜாய் பண்ணி ரசிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ ஆடியோ டைப்னாக்கா சூதிங் மியூசிக்கை போட்டு அவங்க அதுலயே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். என்ன சரினாக்கா அவங்க ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் அந்த சில்கி அதெல்லாம் ஃபீல் பண்றது, அதை என்ஜாய் பண்ண உணர்வு பூர்வமா அப்படியே அதை என்ஜாய் பண்றது கிரகிக்கிறது அது வந்து ஃபிட்டா இருக்கும். சோ எல்லாருக்கும் ஒரே இது ஃபிட் ஆகாது. அவங்க மனசுக்கு எது வந்து ரொம்ப நல்ல இதத்தை கொடுக்குது. எந்த மாதிரி சப்போஸ் சில பேர் இருப்பாங்க நல்ல புத்தகங்கள் படிக்கணும் ஆசைப்படுவாங்க, எந்த மாதிரியான ஒரு புத்தகங்கள் படிச்சா அவங்க வந்து உள்ள அனுப்ப முடியும் மெசேஜ்? அதாவது அதான் சொன்னேன் சார், இது நல்ல ஒரு டைம், எனர்ஜி நிறைய ரிசீவ் ஆகிற டைம். இந்த டைம்ல எதை படிக்கணும் உங்களுக்கு தெரியும், இது படிக்கலாம் படிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சயின்ஸ் ஃபீல்ட்ல இருக்காங்க இல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஃபீல்ட்ல இருக்காங்க, அவங்க வந்து குழந்தைக்காக அதை படிக்க வேணாம், பட் அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை அப்படியே உள்ள வாங்கிட்டு தான் இருக்கும் ஆல்ரெடி. அதையும் தவிர எக்ஸ்ட்ராவா இவங்க மனநலம் சம்பந்தமாகவோ இல்ல மன ஆரோக்கியத்துக்காகவோ மன நிம்மதியை எது தருதோ சாந்தியை எது தருதோ அதை பண்ணாங்கன்னாக்கா இன்னும் அடிஷனலா இருக்கும். அப்படி பார்த்து அந்த பரிணாம வளர்ச்சியே அப்படிதான் நடந்திருக்கு சார். யா ஷூர். சரி, பரிணாம வளர்ச்சின்னு வந்துட்டீங்க. அந்த சீக்ரெட் அந்த சீக்ரெட் லாக்கர் நம்பர் சொல்லுங்க சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. அந்த பர்த் சீக்ரெட்டை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க அது ஒரு 9th மந்த்ல இருந்து, ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்த இதுல வந்து அந்த குழந்தை ஜனிக்கக்கூடிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கு. இந்த சூழல்ல அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியும்? எஸ், அந்த குழந்தைக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் சார். 9th மந்த்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லி நான் 7th மந்த்லயே குழந்தை வயிற்றுக்குள்ள முதல் முறையா கனவு காண ஆரம்பிச்சிருது. எப்படி மேடம்? யா கண்டிப்பா. அதாவது அந்த செல் தான் எமோஷனல் கோஷன் அந்த டைம் தெரப்பி கொடுக்குறோம். 7வது மாசத்துல அந்த குழந்தை கருவுல இருக்கும் போதே கனவு காண ஆரம்பிச்சிருது. சோ அந்த நியூரான்ஸ் அப்படி எடுத்து வச்சுதான் நம்ம எமோஷனல் தெரப்பி கொடுக்குறோம், EQ தெரப்பி கொடுக்குறோம். சோ அந்த 9th மந்த்ல வந்து குழந்தை ஃபுல்லி டெவலப். அப்ப என்ன பண்ணும், நெக்ஸ்ட் உலகத்தை எதிர்பார்க்கும், எப்படி இருக்க போறோம் இந்த உலகத்துல, எந்த அளவுக்கு நம்ம சேஃபா இருக்கும், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் நிறையவே ஸ்டார்ட் ஆகும் அந்த குழந்தைக்கு. அந்த டைம்ல நம்ம அந்த கொடுக்குற தெரப்பி வந்து எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு தாய்க்கும் பாத்தீங்கன்னாக்கா எத்தனாவது டெலிவரி ஆனால் டெலிவரிங்கிறது ஒரு சின்ன ஒரு பயமான விஷயம் தான், நல்லபடியா பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதை என்ன சீக்ரெட் அப்படின்னு சொன்னா, வி ஆர் திங்கிங் தட் நம்ம இவ்வளோ பெயினா இருக்குமோ, ஈவன் பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்பல் உடனே கன்சீவ் ஆயிடுச்சு குழந்தை பிறக்க போது அவங்க நிறைய ஆன்சைட்டிஸ் இருக்கும், எப்படியோ என்னமோ நிறைய ஆன்சைட்டிஸ் இருக்கும். ஸோ நம்ம நினைச்சு பார்க்கணும், ஒரு 20-25 இயர்ஸ்க்கு வந்து நம்ம உடம்பு மனசும் வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அப்ப நமக்கு டெலிவரி டைம்ல பயம் இருக்கும், வலிக்குமோன்னு ஃபீல் பண்ணா
இந்த டைனி பேபி அந்த ஃபீட்டஸ் வந்துட்டு நம்மள ஒரு அம்மா அப்பா பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அது எல்லா பெயினையும் பேர் பண்ணிட்டு தான் வெளியே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பெயினை நம்ம எப்படி அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லித்தரோம், அதை வந்து எப்படி பாசிட்டிவா ஷிஃப்ட் பண்றோம் அப்படிங்கிறது, அதுதான் 9th month தெரப்பி சார். ஓகே, இப்போ இந்த சூழல்ல என்ன அந்த தாய்மார் கொடுப்பீங்க நீங்க, என்ன தெரப்பி கொடுப்பீங்க? அது எப்படின்னா சார், இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்கிறோம், ஒரு ஹஸ்பண்ட் வந்து நைட் திடீர்னு ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் மிட் நைட் கிளப்புறாரு, 1 மணிக்கு கிளப்பி வான்னு சொல்லி கார்ல உட்காந்து கூட்டு போறாரு. மிட் நைட்ல எங்கேயும் கனெக்ட் இல்ல, மழை காலம், அண்ட் ஆல்சோ அவங்க ரொம்ப ஏதோ ஸ்லீப்பிங் மூட்ல இருக்காங்கன்னு சொன்னா அவங்க கூட்டு போறது சுவிட்சர்லாண்டா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் போக முடியாது, என்னதோன்னு ஒரு இதுதான் பயந்தா இருக்கும். பட் அதே இது இவர் முன்னாடி சொல்லி வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீக் மேபி மிட் நைட் நான் போக வேண்டியது இருக்கும், கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க கூப்பிட்டா கூட ஓகே இதுக்கு தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி அவங்க கிளம்பி வந்துருவாங்க. ஸோ இன் தட் வே பிரெக்னன்சியும் குழந்தையும் அவங்களையும் எவர் ரெடியா எப்ப அந்த குழந்தை உலகத்துக்கு வரும்னு நினைக்கும் போதும் தாயோடையும் மனநிலையும் குழந்தையோட மனநிலையும் நல்லபடியா இருந்து ஒரு நார்மலா ஒருமுகப்படுத்தி கொண்டு வரதான் அந்த 9th month தெரப்பி. வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ, நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்கம்மா. ராக்கெட் பேசணும். பேசுங்கம்மா. ஓகே மேம். சொல்லுங்க மேம். குட் மார்னிங். நான் 6 months முடிஞ்சு 7 month ஆகுது மேம். நல்லதுங்க. ஓகே, இப்போ என் ஃபர்ஸ்ட் பேபி ஒன்று இருக்கா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கா. வெரி குட். அவளுக்கு அவ கூட படிக்கிறப்ப செய்யறப்ப அவளுக்கு சொல்லி கொடுக்குறப்ப அப்படியே எனக்கும் டென்ஷன் ஆகுது. அவன் நல்லாதான் படிக்கிறா, இருந்தாலும் எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே நான் கத்துறேன், இவங்க அப்பா என்னைய பிபி ஏறுது, ஏன் பிபில கத்துற அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது பாதிக்குமா? கண்டிப்பாங்க, கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து நீங்களே உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கு. குழந்தை நல்லாதாங்க படிக்கிறாங்க, ஆனா நான் டென்ஷன் ஆயிடுறேங்க, தெரியுது, கொஞ்சம் விட்டுடுங்க. என்ன பிகாஸ் நீங்க இந்த குழந்தைக்கு டென்ஷன் ஆகி என்ன பண்றீங்கன்னாக்கா அடுத்த குழந்தையும் நீங்க வரும்போது டென்ஷன் ஆகி கொண்டு வர போறீங்க. அப்ப 2 டியூட்டி உங்களுக்கு தான் கஷ்டப்பட போறீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்ச நாளைக்கு இன்னும் ஒரு 7 months ஆயிடுச்சு, இன்னும் 3 months 4 months தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாப்பாட்ட உங்க இயல்பை நீங்க மாத்தணுங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நீங்க கோபப்பட்டு இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் கூட பரவாயில்ல. பட் 3 மாசத்துக்காவது அட்லீஸ்ட் குழந்தையோட படிப்பை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். குழந்தை நாங்க கொஞ்சம் விடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த 3 மாசத்துக்கு வந்து நீங்க முதல்ல அமைதியா ரிலாக்ஸ் இருக்க பழகுங்க. ஸோ தட் இந்த குழந்தை ரொம்ப நல்லா வந்துடும். இந்த குழந்தைகிட்ட இருந்து நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் இந்த குழந்தையாவது டென்ஷன் ஆகாம இருக்கலாம். பிகாஸ் குழந்தைக்கு தப்பு இல்லை. இப்பயும் என்ன சொல்றேன்னாக்கா குழந்தைக்கு தப்பு கிடையாது, உங்களோட டென்ஷன் தான் அங்க ப்ராப்ளம். இருந்தாலும் கூட அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த குழந்தை இன்னும் அறிவாளியா உலகத்துக்கு கொடுக்கலாங்க. கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்க பாருங்க. தேங்க்யூ டாக்டர். பொதுவாக எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, பின் நல்லவராவதும் தீயராவதும் அன்னை வளர்க்கையிலே இருக்கு. இப்போ வந்து இது அந்த கட்டத்துக்கு முன்னாடியே மண்ணில் பிறக்கையிலே அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நல்லவனா உருவாக்குறதுக்கும் ஒரு வல்லவனா உருவாக்குறதுக்கும் இந்த ஒரு கான்செப்ட் வந்து இட் ஒர்க்ஸ் அவுட் அப்படின்றீங்க. இப்போ இது எந்த அளவுக்கு வந்து உலக அளவுல பேசப்படுகிறது டாக்டர்? இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய பிரேக் போட்டு வந்துட்டோம். நேர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஆலோசனை நேரத்தில். வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் டெல்லியில இருந்து சங்கீதா பேசுறாங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு 30 வயசு ஆகுது. சரி. இப்பதான் 5 months முன்னாடி கல்யாணம் ஆச்சு. நான் இப்போ 4 monthsங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இது வந்து 30 வயசுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தா அந்த அறிவுத்திறன் வந்து குழந்தைக்கு வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னா சொல்றாங்க. அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறது கம்மியா இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படியா? அப்படி ஏதாவது இருந்தா இப்போ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய இது லைன்லயே இருங்க. கல்யாணி மேடம் இருக்காங்க, உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு தீர்வு நீ கொடுப்பாங்க. ஓகே, நல்ல கேள்விங்க. 30 வயசு ஆகுது இந்த மாதிரி இப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. என்னன்னு பார்த்தா 30 வயசுனாக்கா இன்னும் நீங்க இன்டெலிஜென்டான குழந்தை கொடுக்கலாம். எதை வச்சு சொல்றேன்னு சொன்னா, முந்தி எதுக்காக அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னா, 30 வயசு ஆச்சுனாக்கா மொரலஸ் 20 கல்யாணம் பண்ணவங்க ஒரு பாதி குடும்ப பொறுப்புல ஓரளவு ஓஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு அந்த இது இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த எமோஷன் குழந்தையை தாக்கி அந்த குழந்தைய ஒரு மாறி சுமாரா இருப்போமோ அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா இப்போ நீங்க வந்து எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டா ரொம்ப பிரிஸ்கா ரொம்ப எல்லாருக்கும் பண்ணிட்டு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் போது அது கண்டிப்பா அந்த குழந்தை நல்லா வரும். இன்னொன்னு சொல்லணும்னாக்க இந்த பரிணாம வளர்ச்சியே இப்படிதாங்க ஏற்பட்டது. எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து எல்லாரும் வந்து தலை எல்லாம் சின்னதா இருந்தது, உடம்பு பெருசா இருந்தது.
இப்போ வர வர எல்லாருக்கும் வந்து தலை பெருசா இருக்கு, உடம்பு தான் சின்னதா இருக்கு. முந்தி சொல்றோம் முந்தி காலத்துல குழந்தைங்களுக்கு இவ்வளோ அறிவு இல்லையே, இப்போ குழந்தைங்க அறிவாளியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுகமா பேசுது. எங்க பாட்டி எங்க அம்மா சொன்னாங்க, எங்க அம்மா என்ன சொல்றாங்க, நான் என் குழந்தை சொல்றேன். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருமே அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது நிறைய அறிவு வருது. அந்த அறிவு எங்க போய் கொடுக்குறோம், எப்படி போய் ஸ்டோர் ஆகுது, எப்படி போய் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா தாயை போல தாய் 4 அடினா குட்டி 16 அடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எப்படி போகுதுன்னா அந்த கருவில் இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு, இந்த உலகத்தை பத்தின 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மொரலஸ் நம்ம தாய் என்ன நினைக்கிறோம்னாக்கா ஒரு கடவுளாக இருந்து அந்த குழந்தைக்கு எல்லாமே கொடுத்துடணும்னு நினைக்கிறோம். கொடுக்கணும் போது ஒரு 30 வருஷம் அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் குழந்தைக்குள்ள அறிவா போயிடுது அப்படிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது முந்தி இருந்தவங்க சாதாரணமாக அறிவாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் 20 வயசுல ஏற்பட்ட அனுபவத்தை எல்லாம் குழந்தைக்கு வயிற்றிருக்கும் போது அந்த திங்க் பண்ணும்போது அந்த குழந்தை அறிவாக பிறந்தது. இப்போ அடுத்து வந்து எனக்குள்ள அறிவெல்லாம் சேர்த்து என் கர்ப்பமாக இருக்கணும்னு நினைச்சேன். அப்படி ஒவ்வொரு தடவையும் குழந்தைக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக பிறந்துட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பரிணாம வளர்ச்சி ஆனதுக்கே மெயின் ரீசன் அதுதான் ஒரு காரணம். அந்த ஏன்னா ஒரு அம்மா அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, குழந்தை பெற்றது உடனே குழந்தை எங்கேயோ தான் இருக்கு, பட் குழந்தையோட எண்ணங்கள் ஃபுல்லா தாக்குது. குழந்தை அம்மாவோட குழந்தை நல்லா வருதுன்னா எப்படி வருது? பிகாஸ் அந்த கருவில் இருக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா ஜீன்ஸ் மட்டும் அங்க பிளே ஆகல, ஜீன்ஸோட சேர்ந்து எல்லா விஷயங்களுமே அங்க வந்து பிளே ஆன உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம், ஃபீலிங்ஸ், உணர்வுபூர்வமா நீங்க ஃபீல் பண்ண எல்லா விஷயமே குழந்தையும் போய் இது பண்றதுனாலதான் அப்படி பார்த்தா சமுதாயத்துல பரிணாம வளர்ச்சியே ஏற்பட்டிருக்கு. நீங்க அப்படி பார்த்தா நீங்க ஒரு நல்ல ஒரு குழந்தைய இன்னும் இந்த பிரிஸ்கா கொஞ்சம் ஆக்டிவா மட்டும் உடம்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இன்னும் நல்லா நல்ல குழந்தை உலகத்தை கொடுக்கலாம். ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ வணக்கம். என் பேர் ரபேகா. ரபேகா, எஸ். எந்த ஊர்ல பேசுறீங்க ரபேகா? சென்னை. சென்னை. ஆக்சுவலா நான் ரொம்ப பயப்படுறேன் இது கேட்டாலும். இப்பதான் எனக்கு 45 days ஆகுது. எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப அதிகமா பயம் வருது. இது உங்களுடைய முதல் குழந்தையம்மா? ஆமா, 2 months தான் ஆச்சு எனக்கு மேரேஜ் ஆயிட்டு. எனக்கு ரொம்ப அதிகமா பயம் வருது. அதே மாதிரி ஸ்டொமக் பெயின் வேற இருக்கு எனக்கு. அதனாலே நான் ரொம்ப பயப்படுறேன். டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் இப்ப எல்லாம் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால குழந்தைக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமா? நீங்க சரியான நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க மேடம். இந்த 2 மாதம் நீங்க தள்ளிட்டீங்க, பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 8 மாதம் இருக்கு. இந்த 8 மாதத்தை எப்படி வந்து ஒரு அறிவோட நீங்க குழந்தை பிறக்க போறீங்கன்றதை குறித்து டாக்டர் கல்யாணி அவர்கள் இப்போ விளக்கம் அளிப்பார். உங்களோட ஹெல்த் சம்பந்தமா நீங்க முதல்ல நல்ல டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிக்கோங்கப்பா. கண்டிப்பா அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது தவிர பயத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க தான் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பயம் இருந்ததுனால அது கண்டிப்பா குழந்தைய கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பயங்கிறது தப்புன்னு சொல்ல வரல. எமோஷன்ஸ் வந்து இப்போ சிங்கத்தை பார்த்தா நான் உட்காந்துட்டே இருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? பயங்கிறது வரணும். பட் அதுக்காக எல்லாத்துக்கும் பயங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ எல்லாத்துக்கும் பயப்படுறது, கொஞ்சம் ரொம்ப வீக்கா இருக்கிறத முதல்ல முயற்சி கொஞ்சம் கட் பண்ண பாருங்க. நியாயமான பயமா இருந்தா அந்த பயத்துக்கு என்ன ரிசல்ட் பண்ணலாம், என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் குழந்தைகிட்ட நல்ல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ப்ளசண்ட்டாக, அதாவது இன்னொன்று சொல்கிறேன், இந்த பயத்தை ஏற்படுத்த விஷயங்களை நிறைய திங்க் பண்ணாதீங்க, அதை கேட்காதீங்க, அது சம்மந்தமாக நீங்கள் இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க பாருங்க. இந்த 10 மாதத்துக்கு மட்டும் ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெற்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜஸ்ட் பி கேர்ஃபுல். மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த குழந்தை தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே வந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், கிரகிச்சிக்க முடியும். சொல்ல இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி. இப்போ இந்த 10 மாசமும் அந்த குழந்தைய வந்து அவங்க எப்படி ஒரு நல்ல விதமாக வளர்க்க முடியும் வயிற்றுக்குள்ளே என்பது ரத்ன சுருக்கமாக. கண்டிப்பா இது இத்தனை வருஷம் இது கிட்டத்தட்ட இந்த தியான் பேபி பயிற்சி முறை வந்து 8 வருஷமா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் உலக அளவில் இருக்கிற எல்லாருமே வந்து எல்லா அப்ராட்ல இருக்கவங்களும் கூட தெரப்பி எடுத்துக்கிறாங்க, எல்லாருலேருந்து வந்து எடுத்துருக்காங்க. எல்லாரோட ரிசல்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க வெப்சைட்ல நிறைய டெஸ்டமோனியல்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். அதோட இல்லாம இந்த 10 மாசம்ங்கிறது எவ்வளோ 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 இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஈவன் இந்த ஸ்பிரிச்சுவல் அண்ட் ரியாலிட்டின்னு சொல்லுவாங்களா, அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து கடவுள் செலக்ட் பண்றாரு. அந்த குழந்தைங்க இந்த எம்டி ஸ்பேஸ்லேருந்து செலக்ட் பண்ணது, அந்த சோல் வந்து செலக்ட் பண்ணது, நான் இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் நான் போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை இந்த ஸ்பேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி 3rd month எண்டில் வந்து அந்த சோல் அதுக்கு முன்னாடி எம்ப்ரியோ ஸ்டேஜில் சதையும் பிண்டமா இருந்த அந்த கருவில் அந்த சோல் வந்து என்டர் ஆயினதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து உயிர்ப்பு பெறுது. அதுலேருந்து தான் அந்த 2 லட்சம் நியூரான்ஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்மளை ஒரு தாய் தந்தையை நம்பி நமக்குள்ள
வயிற்றுக்குள்ள வந்திருக்கிற குழந்தைய நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்க போறோம், நம்மள எந்த அளவுக்கு நம்ம ஏன்னா எத்தனையோ பேர் அம்மா அப்பா வந்து குழந்தைக்காக எங்கிட்டு இருக்காங்க, நம்மள ஒரு அம்மா அப்பா செலக்ட் பண்ணி இந்த குழந்தை நமக்குள்ள வந்து சேருதுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு நல்ல அம்மா அப்பா வந்து குழந்தை கொடுக்கும், இந்த உலகத்தை கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம ரோல் வந்து ரொம்பவே மெயின். இன்னொன்று வந்து எல்லா இதிகாசம் புராணம் நான் இவ்வளோ வருஷம் பண்ண ஆராய்ச்சியோட முடிவில் எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுள் அனுப்பியிருக்கிற ஒரு தெய்வம் வந்து தாய் தான். நம்ம தான் ஒரு தாயா இருந்துட்டு அந்த குழந்தைக்கு என்னன்னாக்கா அந்த குழந்தையோட தலையெழுத்தை யாரோ வந்து எழுதுறது கிடையாது. ஒவ்வொரு தாயும் தன்னோட வயிற்றுக்குள்ள குழந்தைக்கு அந்த 10 மாதம் என்ன மாதிரி மனநிலையில் எந்த மாதிரி பயிற்சிகளை எந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடுறாங்க பொறுத்து தான் அந்த குழந்தையோட தலையெழுத்து எழுதப்படுகிறது. ஸோ அந்த தலையெழுத்தை நிர்ணயிக்கிற அளவுக்கு நம்ம பொறுப்பு இருக்குங்கும்போது நம்ம எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கணுமோ அந்த அளவுக்கு அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னாக்கா ஒரு ஆரோக்கியமான குழந்தைய இந்த உலகத்துக்கு கொடுத்துடலாம். எப்படி வந்து ஒரு அழகான பானையை பண்ணணும்னு நம்ம நினைக்கும் போது எப்படி பண்ணணும்னாக்கா அந்த பானையை வந்து ஈரம் இருக்கும் போதே நம்ம என்ன ஷேப் கொண்டு வரணுமோ கொண்டு வந்துடலாம். அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாங்கிற மாதிரி அது காஞ்சதுக்கு அப்புறம் குடத்தை கொஞ்சம் இப்படி தான் நல்லா இருக்குமே கொஞ்சம் இப்படி தான் நல்லா இருக்குமே நினைச்சு அட்ஜஸ்ட் ஒரு ஹிட் பண்ணோம்னாக்கா காஞ்ச குடம் வந்து உடஞ்சு போயிடும். அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அது பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் கிடையாது. வயிற்றுல இருக்கும் போதே இந்த உலகத்துல அதாவது அந்த ஈரத்துல இருக்கும் போதே அதை எப்படி ஷேப் பண்ணணுமோ ஷேப் பண்ணிடணும். இது கான்செப்ட் என்னன்னாக்கா லேர்ன் டு லேர்ன் கான்செப்ட், கற்றுக்கொள்ள கற்று தருகிறோம். நம்மளே எல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, 10 மாசத்துல எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது. பட் உலகத்துல வந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்கக்கூடிய ஆர்வத்தை எப்படி கத்துக்கணுங்கிற டெக்னிக், ஏன்னா கற்றுக் கொடுக்கறது எல்லாரும் கற்றுக் கொடுக்கலாம், பட் கற்றுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் இந்த தியான் பேபியா பயிற்சி முறை. நல்லா சொல்லணுன்னாக்கா ஒரு தாயாக ஒரு சைக்கோ தெரபிஸ்டாக அண்ட் ஆல்சோ இந்த சமுதாயத்து மீது ரொம்ப அக்கறை உள்ளவளாக இந்த உலகத்துக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு பெரிய பொக்கிஷமாக இந்த தியான் பேபி பயிற்சி முறையை நான் கருதுறேன். இப்போ இது வந்து உலகளவுல இந்த மாதிரி தெரபிஸ் நடந்துட்டு இருக்கு, எந்த அளவுக்கு நம் நாட்டுல இது அக்செப்டபிலிட்டி? கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே வந்து சார் நிறைய பிரெக்னன்சி தெரபிஸ் வந்து போயிட்டு இருக்கு, எல்லா நாட்டிலையும் போயிட்டு இருக்கு. அவங்க ரிலாக்ஸேஷனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க அண்ட் ஆல்சோ அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ வந்து நான் பண்ணது வந்து மந்த் பேஸ் நியூரான் பேஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணது வந்து நியூரான் பேஸ்ல மந்த் பை மந்த் வந்து டிஃபரெண்ட் கொடுக்குறது வந்து இட்ஸ் யூனிக் ஒன். ஸோ நிறைய பேர் வராங்க, எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்கு. நான் ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துணுங்கிற ஆசை நிறைய பேர் இருக்கிறது எல்லாருமே தேடி வராங்க. அந்த ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. எப்படி சொல்லணும்னாக்கா ரன்னிங் ஸ்கூல் இன் ராஜபாளையம் KKG கிட்ஸ் நாலேஜ் கார்டன் சொல்லிட்டு ஏன்ட தெரப்பி எடுத்த பசங்க அங்கேயே என் ஸ்கூல்ல வந்து படிக்கும் போது we can see lots of difference. மற்ற குழந்தைக்கு இந்த குழந்தைகளுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிற விஷயங்கள் அவங்க நடந்துக்கிற விதங்கள் எல்லாமே பார்த்தவங்களுக்கு மெச்சூரிட்டி எல்லாம் பார்த்தோம்னாக்கா அதுல நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ்ல பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தெரபிஸ் பொதுவாக வந்து அவங்க வந்து உடல்நிலையில கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து இன்டேக் ஆஃப் சப்போஸ் அவங்க வந்து என்ன வகையான உணவு வகைகள் எடுத்துக்கலாம் ஒரு காம் அண்ட் கூல் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு சார் இது அட்வைஸ் எனி? கண்டிப்பா சார். இது தவிர வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ் இஸ் எனஃப். ஹெல்த்தி ஃபுட் நம்ம நல்லா எடுத்துக்கலாம். அதையும் தவிர கொஞ்சம் அடிஷ்னலா அந்த யோகா அந்த மாதிரி எல்லாம் கூட கத்துக்கலாம். அதுவும் கூட எல்லாரோடமும் ஒரே மாதிரி கிடையாது. அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க அதுல பழம் தின்னு கொட்டை போட்டவங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்பி போகலாம். ஏன்னா பிரெக்னன்சிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அதனால ரொம்ப நல்லபடியா கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம். அது தவிர கொஞ்சம் ஸ்விம் பண்ணலாம், அது ரொம்பவே நல்ல விஷயங்கள். அதுக்காக ஸ்விம்மிங் தெரியாதவங்க போய் ஸ்விம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கத்துக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். ஆமா, ஸோ தெரிஞ்சவங்க கொஞ்சம் அது வந்து நல்ல மசில்ஸ் ரிலாக்ஸேஷனுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா மேடம், நீங்க சொன்ன இன்னைக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐக்யூ, எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் அண்ட் இது எல்லாமே வந்து இன்னைக்கு அத்தியாவசியமா தேவை. பிறந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறத காட்டிலும் பிறக்கிறதுக்கு முன்னே அந்த குழந்தைக்கு அந்த அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கு இந்த வகையான தெரபிஸ் வந்து நிச்சயமா உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் அந்த கருவை அந்த தாய் சுமக்க வேண்டும். எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இல்லாமல் லீட் பண்ணாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அத்தனை பாயிண்ட்ஸுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இனி பிறக்க போகும் குழந்தைகள் நல்ல எதிர்காலம் உள்ள குழந்தைகளாக அறிஞர்களாக பிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்புமைக்கு மிக்க நன்றி. உங்கள் இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கும் சன் நியூஸ் 24க்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேர்களே, இன்றைய இந்த ஆலோசனை நேரத்தில் குறிப்பாக அந்த கர்ப்ப காலத்தில் எவ்வாறெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த குழந்தை அறிவுத்திறனை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்பதை கல்யாணி அவர்கள் விளக்கம் அளித்தார்கள். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷிவ். வணக்கம்.